ஒரு கப்புள்ஸ் 2 பேரும் லவ் பண்ணி வீட்ட எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. 2 பேருமே ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. சின்ன சின்ன சண்டை வருது. சடனா அது பெருசா ஈகோ சண்டையாயி ஒரே வீட்ல இருந்துட்டு 2 பேரும் ஒருத்தங்க பேசிக்கிறது கூட இல்ல. இப்படியே போயிட்டு இருக்கு. சடனா அவங்களுக்கு வெட்டிங் டே வருது. அன்னைக்கு அந்த பொண்ணு சரி இன்னைக்காவது அவர்ட்ட மனசு விட்டு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமா வீட்டுக்கு வரா. மணி 10க்கு மேல ஆகுது. அவர் கடைசி வரைக்கும் வரவே இல்ல. சடனா ஒரு பைக் சத்தம் கேக்குது. உள்ள வராரு. சொன்ன தலை தோட்ட துண்டு கேக்குறாரு. எடுத்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போறாரு. சடனா அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசுனா போலீஸ் பேசுறாங்க. அம்மா இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வர வழியில பைக் ஆக்சிடென்ட் ஆகி தலை நசுங்கி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷாக் தாங்கல. போனை கிட்டு ரெஸ்ட் ரூம் போய் பாக்குறா. அங்க யாருமே இல்ல. வந்தது பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல தலைய முட்டி முட்டி கதறி கதறி அலறா. திடீர்னு ஒரு பின்னாடி அவன் முதுகுல ஒரு கை வைக்குது. பார்த்தா அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. வர வழியில என்னோட பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதை தேடதான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவளால் தாங்கல. அவரை கட்டி பிடிச்சிட்டு கதறி கதறி அழுகுறா. ஒருத்தங்க நம்ம கூட இருக்கிறப்ப அவங்களோட அருமை நமக்கு தெரியாது. அவங்கள ரொம்ப அலட்சியமா பார்ப்போம். அவங்க இல்லைன்னு நமக்கு தெரியுதோ அப்ப நம்ம மனசு தாங்கவே முடியாது. போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? இந்த ஈகோ மயிறு டேஷ் எல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு உங்களோட அவங்க கிட்ட போய் பேசுங்க.